ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பேசிக் டைப்பில் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த குர்த்தியில் நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு காலர் கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலரில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் சுற்றி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பேக் சைடில் நம்ம சென்டராக பார்த்து நாட்ச் பண்ணியிருப்போம். அந்த நாட்ச் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை டபுளாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இதில் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கிளாத்தை வந்து ரொம்ப இழுத்தெல்லாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து நார்மலாக நம்ம பிடிச்சே வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம ரொம்ப இழுத்து மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் நாட்ச் வரைக்கும் தான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறோம். ஸோ அதை வந்து டேப்பை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவில் வந்து நம்ம வந்து காலர் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்து நம்ம காலர் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஃபுல் ரவுண்டுக்கும் நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எண்டில் டேப்பை பிடிச்சிட்டு துணியை வந்து ரொம்ப இழுக்காமல் லைட்டாக வந்து பிடிச்சிட்டு ஃபுல் ரவுண்டுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இதில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இதில் எப்படி நான் எடுத்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 3 இன்ச் 4 இன்ச் சைஸில் தான் வந்து நம்ம டேப்பை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருப்பியும் அதே மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணணும். இப்போ நான் கேன்வாஸை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு முடிச்சதுக்கு பிறகு நம்ம காலரில் எடுத்த மெஷர்மெண்ட்டை இதில் வந்து மார்க் பண்ணணும். காலரில் பார்த்திங்கன்னா நம்ம 2 விதத்தில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறத பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா பேக் நெக்கோடு அந்த நாச் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம். அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் இதில் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபுல் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ரவுண்டுக்கு எடுத்த மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி இந்த கேன்வாஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பிறகு இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். காலரோட லென்த்து வந்து 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 3 இன்ச்சு தான் நான் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணதுக்கு பிறகு இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம லைன் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு நம்ம காலர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் யூஸ் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து காலர் நெக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற அந்த அளவில் பாதியாக வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஹாஃபாக வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லைனில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைனில் இருந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் சைஸுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து 3/4 இன்ச் அல்லது அதுக்கு அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த காலருடைய அந்த பாயிண்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக கொஞ்சம் வீதியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இப்போ நம்ம 3/4 இன்ச் எடுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு அதை வந்து அந்த 2 லைனையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த கீழே இருந்து போட்ட அந்த 3/4 இன்ச்சிலேருந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கர்வ் மாதிரி நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு காலர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேன்வாஸ் சீட்டை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் படி தான் நம்ம இந்த கேன்வாஸ் சீட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான பேசிக் டைப் காலர் வந்து நம்ம குர்த்தி அண்டு டாப்ஸுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இதில் வந்து இனி ஒரு மெத்தடில் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து காலர் ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து 2 ஸ்டெப்பு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது மாதிரி வரும். பட் இது வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணுற மெத்தட் தான், ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான். இப்போ நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எடுத்த அந்த காலர் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. கண்டிப்பாக வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தது அப்படி தான் இதில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அதனால் நமக்கு மெஷர்மெண்ட்டும் சரியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நமக்கு 2 பீஸ் கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். ஒரு பீஸ் கிளாத் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கேன்வாஸை வந்து இதுக்கு மேலே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம அயர்ன் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணும்போது கேன்வாஸுடைய அந்த க்ளூ இருக்கிற பக்கம் வந்து நம்மளுடைய ராங் சைடில் வர்றது மாதிரி வச்சுட்டு தான் நம்ம அயர்ன் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அயர்ன் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பிறகு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு. நான் இப்போ கேன்வாஸ் வச்சுருக்கிறது வந்து ராங் சைடில் தான் கேன்வாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன், அதாவது அயன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இனி ஒரு பீஸ் கிளாத் இருக்கும், அதை இப்போ இதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு ஓரத்துலேயும் 2 சைட்லேயும் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். கீழே வந்து நம்ம தையல் போட தேவையில்லை. ஸோ இது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராங் சைடு ரெண்டுமே வந்து வெளியில் இருக்கிறது மாதிரியும் ரைட் சைடு வந்து உள்ளாடி இருக்கிறது மாதிரினா கிளாத்தை வச்சு நம்ம ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம திருப்பணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஓரத்தில் வச்சு தையல் போட்டு எடுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கீழே இருந்து வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 3/4 இன்ச்சிலேருந்து ஓரத்தில், அதாவது இந்த கேன்வாஸோட ஓரத்தில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ இதை மாதிரி சுற்றி அந்த சைடு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். காலரில் அந்த கார்னர் ஷேப்புக்காக தான் நம்ம இந்த த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்விவிங் த்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் நம்ம எம்ப்ராய்டிங் த்ரெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்விவிங் த்ரெட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் திக்காக வந்து எடுத்துடுங்க. ஸோ எடுத்துட்டு அந்த கார்னர் பிளேஸில் இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு இப்போ வெளியில் நிற்கக்கூடிய அந்த த்ரெட்டை இந்த 2 கிளாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை இந்த மாதிரி உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு நார்மலாக வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த கார்னர் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து தையல் போட்டுட்டு ஏதாவது ஷார்ப்பு டூல்ஸ் வச்சு நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் வந்து நீங்கள் வெறும் கிளாத் மட்டும்தான் காலருக்கு ரெடி பண்ண இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது மாதிரி வரும். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கார்னர்லேயும் நம்ம வந்து த்ரெட் வைக்கணும். ஸோ த்ரெட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து ஃபுல்லாகவே போட்டு எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வந்து இப்போ 2 சைட்லேயும் வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 சைடு கார்னர்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த கார்னர் ஷேப் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த த்ரெட்டை உருவினீங்கனாலே ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தான் 2 சைடு கார்னரையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு லைட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துடுங்க. அயன் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த சைடில் நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டோமோ அந்த ஸ்டிச்சிங் போட்ட இடத்துலேருந்து இந்த மாதிரி ஓரத்தில் வந்து பதிஞ்சால ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் வந்து தையல் போடும்போது அந்த துணி வந்து எலும்பிட்டு இல்லாமல் பதிஞ்சால இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கிறோம். இப்போ நான் இந்த சைட்லேயும் வந்து நம்ம எங்கே வரைக்கும் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கோமோ அது வரைக்கும் வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் மேலேயும் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துருக்குறோம், அதாவது டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி முடித்ததுக்கு பிறகு இப்போ இந்த ரெடி பண்ண காலரை நம்ம குர்த்தியில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம காலரை குர்த்தியில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த காலரோட அந்த எண்டையும் நம்ம குர்த்தியோட எண்டு ரெண்டுமே கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த காலரை வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து காலரும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிறது மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து அதை பிரிச்சுட்டு திருப்பி நீங்கள் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை ஒரு ட்ரிப்புக்கு பதிலாக 2-3 ட்ரிப்பு நீங்கள் வந்து காலரை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள். எல்லா டைமும் வந்து ஒரே அளவு மெஷர்மெண்ட் வருதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இது உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நம்மளுடைய மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற காலர் வந்து கம்மியாகிட்டு காலர் வந்து கம்மியான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சென்டரில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க.
சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதில் இருக்கும். ஃப்ரண்டில் வந்து அந்த காலர் முடிகிற இடத்துல சின்னதாக வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பிசுரை உள்ளே விட்டுட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலர் வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால இப்போ இனி ஒரு சைடில் இருக்கக்கூடியதில் அதை வந்து அந்த பிசுறு வந்து உள்ளாடி போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டிருப்போம். அதுக்கு மேலே இதை இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு காலர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து காலரோட ரைட் சைடு வரும், வெளிப்பக்கம் வரும். ஸோ இது வந்து உள்பக்கம் வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து போட வேண்டியதான். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அல்லது இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. இதில் நான் காலரை வந்து குர்த்தியில் அட்டாச் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த ஃபோல்டிங் பண்ணி திருப்பி மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, காலர் வந்து குர்த்தியில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சைடு வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் குர்த்தியில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை வந்து ஃபோல்டிங் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். அதனால் அதை அப்படியே மேலே இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு எப்படி வந்து ஒரு குர்த்தியில் பேசிக் டைப்பில் வந்து காலர் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த காலரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அயனிங் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். நான் இதில் அயன் பண்ணலை. பட் வந்து நீங்கள் வந்து ஒரு காலர் வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இதில் நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடலில் காலர் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.